நேத்திக்கு நம்ம இயக்குனர் சிகரம் திரு பாக்கியராஜ் சார் அவர்கள் காலமாயிட்டாங்க. அதை பத்தி தான் நான் இப்ப பேச போறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு கஷ்டப்பட்டு கமெண்ட் பண்ண வேணாம், கஷ்டப்பட்டு லைக் பண்ண வேணாம், கஷ்டமே இல்லாம சின்னதா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு போயிருங்க, அதுவே போதும். அது என்னன்னா, மனுஷ வாழ்க்கையில ஒரு நாளைக்கு இந்த உலகத்துல இந்த நாட்டுல இந்த ஊர்ல கணக்கத்தான் 100 பேர் பிறக்கிறான், 100 பேர் இறக்குறான். ஆனா இந்த சினிமா, அதாவது இந்த நியூஸ் சேனலுக்காரங்க இந்த திரைத்துறையில சினிமா சம்பந்தமான ஒரு பிரபலங்கள் இறந்தா மட்டும் கரெக்டா இறந்ததுல இருந்து அவங்க அடக்கம் பண்ற வரைக்கும் தொடர் லைவ் போட்டு காட்டுறாங்களே, அது எதுக்கு? இவங்க எல்லாம் பணக்காரங்களா, வசதிக்காரங்களா? அது இல்லவே இல்லை. ஏன்னா இவங்களோட கோடியில பிறந்து கோடியில இறந்த எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபிளாஷ் நியூஸ்ல 10 நிமிஷம் ஃபிளாஷ்பேக் போட்டு முடிச்சிருவாங்க. அப்படி இருந்து இவங்களை மட்டும் காட்டுறாங்க, அது எதுக்கு? அது ஒரு காரணம் இருக்கு. இதே நான் செத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் என்ன தெரிஞ்சவங்க ஐயோ அவர் செத்துட்டாரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்ல போறாங்க? இல்ல. யாரெல்லாம் சொல்லுவா? என்னோட சம்பந்தப்பட்ட என்னோட நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய சொந்தக்காரங்க, என்ன தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் பேசுவாங்க. ஆனா இது திரைத்துறையில் இருக்கவங்க இறந்தா எத்தனை பேர் பேசுறோம், எத்தனை பேர் பாக்குறோம்? ஆஹா, என்ன மாதிரி படம் எடுத்தாரு, என்ன மாதிரி காமெடி எடுத்தாரு, இப்படி எல்லாம் நடிச்சாரு, இறந்துட்டாரு. ஆனா ரியல் லைஃப்ல உள்ளவங்க இறந்தா எத்தனை பேர் தேடி வராங்க? அந்த மாதிரி தெரிஞ்சவன் மேக்ஸிமம் எத்தனை பேர் தேடி வராங்க? கிடையவே கிடையாது. சில பேர் அப்புறம் பாத்துக்கலாம், அந்த மாதிரி நாட்களும் உண்டு. வாழும் போது இப்ப நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன், இந்த சேனல்ல நான் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கேன். இந்த சேனல் எத்தனை பேர் எனக்கு கமெண்ட் பண்றாங்க, நான் எத்தனை பேருக்கு ரிப்ளை கமெண்ட் பண்றேன், நான் எத்தனை பேருக்கு மோட்டிவேஷனா கமெண்ட் பண்றேன், எத்தனை பேர் எனக்கு பண்றாங்க. எனக்கு பண்ற மோட்டிவேஷன்ல சில பேர் ஜென்ஸ் இருப்பாங்க, லேடிஸ் இருப்பாங்க, சின்ன வயசு பெரிய வயசு எல்லாரும் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் நான் இறந்த உடனே கரெக்டா கமெண்ட்ல வந்து ஆஹா இப்படிப்பட்ட ஒரு ஜிகேஎஸ்டி சேனல் நல்லா பண்ணாரு, இப்படி இறந்துட்டாரு அப்படின்னு நேரில் வர போறாங்களா, இல்ல கமெண்ட்ல கரெக்டா பண்ண போறாங்களா, இல்ல ஃபீல் பண்ண போறாங்களா அப்படின்னு நான் நினைக்கவும் இல்லை. அந்த மாதிரி நடக்காது. இது எல்லாமே வந்து ரியல் லைஃப்ல உள்ளவங்க எத்தனை பேர் தியாகி இருக்காங்க, நல்ல மனசு உள்ளவங்க இருக்காங்க, அடுத்தவங்களுக்கு வீடு கொடுத்தவங்க, காசு கொடுத்தவங்க, கார் கொடுத்தவங்க, வண்டி கொடுத்தவங்க, கிட்னி கொடுத்தவங்க, எத்தனை பேர் தியாகி ரியல் லைஃப்ல இன்னும் இருக்காங்க. அவங்க யாருமே யாருக்கும் தெரியாது, எனக்கு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன தெரியாது. இது எல்லாம் இந்த மாதிரி ஒரு கேரக்டரா வாழணும்னு சொல்லிட்டு படமா எடுத்து ரிலீஸ் பண்ண அந்த திரைத்துறையில் உள்ளவங்க மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியுது. இதுதான் திரைத்துறையில் உள்ளவங்க இறந்தா உடனே லைவ் போட்டு காட்டுறாங்க. ஸோ அதனால நாமளும் வந்து அடுத்தவங்களுக்கு உதாரணமா வாழ்வோம். வாழ்ற வரைக்கும் யார்கிட்டையும் சண்டை சச்சரவு போட்டி பொறாம, அடுத்தவங்ககிட்ட பணம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்படாதீங்க. நம்ம கிட்ட பணம் இருக்கே அப்படின்னு ஆணவப்படாதீங்க. ஏன்னா எதுவும் நிரந்தரம் இல்ல, நாமளே நிரந்தரம் இல்ல, நானே நிரந்தரம் இல்ல. நான் இன்னைக்கு உங்ககிட்ட வீடியோல போட்டுருக்கேன், இன்னும் ஒரு வாரத்தில் நானே டெத்தானாலும் ஆயிடலாம். யூடியூப்ல இந்த ஒரு சின்ன பையன் ஒரு வீடியோ போட்டுனாப்ல, அவர் பேர் கூட ஞாபகம் இல்ல, அந்த தம்பி கூட பைக் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாப்ல. அவர் நினைச்சிருப்பாரா? அவர் நினைச்சதா என்ன 10 லட்சம் வியூஸ் வந்திருக்கும், 10 லட்சம் சப்ஸ்கிரைப் வந்திருக்கும். அவர் இறக்கும்போது 3 லட்சம் சப்ஸ்கிரைபர். ஆனா நினைச்சிருப்பாரா? இல்ல, தான் விதி. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த நம்ம இயக்குநர்கள் நடிகர்கள்லாம் வந்து இந்த மாதிரி நல்லவங்க வாணும்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்து வச்சுட்டு போறாங்க. அவங்க இறந்தவனே நிறைய பேர் தேடி வராங்க. நியூஸ் சேனல்காரங்க லைவ் டெலிகாஸ்ட் போட்டு காட்டுறாங்க. அவங்க எடுத்த நல்ல படங்கள்லாம் அது உதாரணத்தெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. அதை ஜனங்க நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய தூரத்து, அதாவது சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இதான் பேசி நடத்திட்டு இருக்கு. நாமளும் நல்ல வாழ்க்கை வாழ்வோம். நாளைக்கு நம்ம இறந்ததுக்கு அப்புறம் 4 பேர் நம்மளை பத்தி பேசணும்னா வாழ்ற வரைக்கும் நல்லவங்களா வாழ வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு மனிதமானமான ஒரு மனுஷனா வாழுங்க, அதுவே போதும். நான் வாழ்றேன், வாழணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன சேர்ந்தவங்களும் வாழ்ந்த ஒரு கோரிக்கை, அவ்வளவுதான். எல்லாரும் அப்படி சொல்றதால எல்லாம் தப்பானு நீங்க நினைக்க வேண்டாம். இந்த வீடியோ மூலமா ஒரு கோரிக்கை, ஒரு ஜஸ்ட் ஒரு கண்டென்ட், அவ்வளவுதான். தேங்க்யூ.